பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் டிவைட் அண்ட் கான்கரண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் merge sort. ஃபஸ்ட்டு நம்ம குவிக் சார்ட்டில் டிவைட் அண்ட் கான்கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ merge சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கிவ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் n எலிமெண்ட்ஸ். ஸோ mergeலேயும் அப்படி தான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது a of 1, a of 2, a of 3 அதுதான் அரேல தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு a of n வரைக்கும் இருக்குது. The idea is to split them divide. அதாவது இதோட ஐடியா என்னன்னா முதல்ல அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதாவது டிவைட் பண்ண போகிறோம் இன்ட்டு 2 செட்ஸ், 2 செட்ஸாக அதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 to 10 நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் ஒரு செட்டும் நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸ் 1 செட்டும் அந்த மாதிரி 2 செட்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதுதான் a of 1 வந்து a of n divided by 2, அதாவது டோட்டல் நம்பரை டிவைடட் பை 2 பண்ணோன்னா அது நம்மளால் 2 செட்டாக பிரிச்சுக்க முடியும். அண்ட் a of n divided by 2 + 1 அப்படின்னு நம்ம பண்ணிக்கணும். merge sort-ஓட ஃபார்முலா இது. ஸோ அப்போ வந்து நமக்கு 6 அப்படின்னு வந்துடும் இல்லையா, அதாவது நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி. ஸோ இந்த a of n இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஈச் செட் இஸ் இண்டிவிஜுவலி சார்ட்டட் அண்ட் தி ரிசல்ட்டிங் சார்ட்டட் சீக்வன்ஸ் ஆர் merged. அதாவது ஈச் செட்டும் இண்டிவிஜுவலாக சார்ட் பண்ணப்படணும். இப்போ வந்து 1 to 6 வந்து இண்டிவிஜுவலாக சார்ட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் பேலன்ஸ் 4 வந்து இண்டிவிஜுவலாக சார்ட் பண்ணணும். அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது. லாஸ்ட்டாக வந்து சார்ட் பண்ணதை நம்ம கம்பைன் அதாவது merge பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ரொசீஜர் ஆஃப் அ சிங்கிள் சார்ட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் n எலிமெண்ட். ஸோ அந்த சிங்கிள் சார்ட்டடாக அந்த n எலிமெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இது. The merge sort algorithm closely follows the divide and concurrent paradigm. அதாவது இந்த merge sortum வந்து டிவைட் அண்ட் கான்கரண்ட் paradigm மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிவைட் அண்ட் கான்கரண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் merge sortனே நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இட் ஆப்ரேட்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஃபஸ்ட்டு இல்லை டிவைட் எப்படி நடக்குது, கான்கரண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டிவைட் தி n எலிமெண்ட் சீக்வன்ஸ் டு பி சார்ட்டட் இன்டு 2 சப்சீக்வன்ஸ். ஸோ நம்ம அதில் n டிவைடட் பை 2 டோட்டல் நம்பர் டிவைடட் பை 2 பண்ணால் தான் 2 சப்சீக்வன்ஸாக நமக்கு அந்த எலிமெண்ட் கிடைக்கும். ஈச் யூஸிங் அல்காரிதம் merge sort. அதில் லோ அண்ட் ஹை அப்படின்றது நீங்கள் merge sortல நீங்கள் படிச்சிருப்பீங்க, லோ அண்ட் ஹைன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அல்காரிதம் merge sortல லோ அண்ட் ஹைன்னு சொல்லிட்டு அந்த 2 சப்சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டியதா, டிவைட் பண்ணிக்க வேண்டியதா. டேக்கிங் த குளோபல் அரே ஆஃப் லோ கோலன் a ஆஃப் லோ கோலன் ஹை அப்படின்னு நம்ம குளோபல் அரேவா அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். தி அரே இஸ் டிவைடட் இன்டு 2 மிட். அதாவது இப்போ வந்து இந்த லோ ஹை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், இதோட மிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைடில் மிட்டு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு கான்கரண்ட் எப்படி பண்ணால் த சார்ட் தி 2 சப்சீக்வன்ஸ் ரெக்கரன்சிவ்லி யூஸிங் தி அல்காரிதம் merge sort. சார்ட் பண்ணணும், 2 சப்சீக்வன்ஸாக இருக்கிறதையும் நம்ம சார்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த கான்கரண்டில் பண்ணுறோம். லோ அண்ட் மிட், லோலேருந்து மிட் வரைக்கும் ஒன்றும், அப்புறம் மிட் + 1 மிடிலேருந்து 1 ஆட் பண்ணிட்டு இது வந்து ஃபார்முலா, mergeோட ஃபார்முலா. மிட் + 1லேருந்து ஹை வரைக்கும் நம்ம வந்து கான்கர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ கம்பைன் எப்படி பண்ணால் அல்காரிதம் mergeல லோ மிட் ஹை அப்படின்னு நம்ம தனித்தனியாக சார்ட் பண்ணி வச்சது எடுத்து கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ கம்பைன் பண்ணும்போது இஸ் யூஸ் டு merge the 2 sorted subsequence to produce the sorted answer. ஸோ இந்த 2 சப்சீக்வன்ஸையும் சார்ட்டடாக நமக்கு கிடைக்கிற ஆன்சருக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். the global array a of low colon high contains 2 sorted subsets இருக்கு இல்லையா. ஸோ a of low to mid and a of mid + 1 to high அப்படின்னு அந்த 2 சவரையும் நாங்கள் கம்பைன் பண்ணிக்கிறோம். the goal is to merge this 2 sets into a single set is a low colon of high அப்படின்றது. ஸோ இது எப்படி இதை கம்பைன் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் அனலைஸ் தி merge sort algorithm. இந்த merge sort algorithm நம்ம அனலைஸ் பண்ணுறோம். Computing time for merge sort is described by the recurrence relation. ஸோ recurrence relation வச்சு நம்ம இதை கம்ப்யூட் பண்ணிக்கலாம். அதாவது t of n is equal to flower brasses a, n equal to 1 இருக்கும்போது a கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஃபார்முலா 2t of n divided by 2 plus c of n. n வந்து கிரேட்டராக இருக்கும் போது n is greater than 1. so ca கான்ஸ்டன்ட் வரும். After solving recurrent relation t of n is equal to big O n log n அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இது ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அனலைசிஸ் ஆஃப் merge sort algorithm-உடைய ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி பண்ணணுன்றதோட ஃபார்முலா இது. ஸோ இப்போ வந்து நம்ம டிவைட் அண்ட் கான்கரண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் merge sort வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அப்படின்றத நம்ம பார்ப்போம். டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அல்காரிதம் டிசைன் மெத்தட் தட் கேன் பி யூஸ்டு. அதாவது ஒன்றும் கிடையாது, இதுதான் என்னென்னு உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து நிறைய சப் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் டைனமிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். So dynamic programming is an algorithm design method that can be used when the solution to a problem can be viewed as the result of the sequence of decision. Dynamic programming approach is effective to solve the problem that require to eliminate all the possible decision sequence and the pick out the best. அதாவது ஸோ எல்லா பாசிபிள் டெசிஷன் சீக்வன்ஸையும் நம்ம பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆஃப்டன் அதை ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனுமரேஷன் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பை அவாய்டிங் த எனுமரேஷன் ஆஃப் ரிட்டைன் டெசிஷன் சீக்வன்ஸ் தட் கேனாட் பாசிபிளி பி ஆப்டிமல். ஸோ அதில் அதான் ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த பிரின்சிபல் என்னென்னா ஆப்டிமாலிட்டி, அதாவது எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். Dynamic programming typically applied to the optimization problems. Such problem have many possible solutions. Each solution have a value. So dynamic optimal solutionனாலே அதுக்கு வந்து நிறைய நமக்கு இது இருக்கும், have a many possible solution இருக்கும். பட் அதில் we wish to find solution with optimal maximum and minimum. அதில் எது ஆப்டிமலாக இருக்கோ in which we can set of choice in order to arrive at optimal solution as we make each choice. So sub problem of the same from arise. ஸோ வந்து ஸோ இதிலேருந்து நம்ம வந்து சாய்ஸ் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இட்ஸ் எஃபெக்டிவ் வென் கிவன் சப் ப்ராப்ளம் மே அரைஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் பார்ஷியல் செட் ஆஃப் சாய்ஸ். ஸோ த கீ டெக்னிக் இஸ் டு சார்ட் த சொல்யூஷன் ஆஃப் ஈச் சச் சப் ப்ராப்ளம் இன் கேஸ் இட் ஷுட் ரீஅப்பியர்ட். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் கேன் சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்போனென்ஷியல் டைம் அல்காரிதம் இன்டு பாலினாமினல் டைம் அல்காரிதம். அதாவது எக்ஸ்போனென்ஷியல் டைம் அல்காரிதம்லேருந்து பாலினாமினல் டைம் அல்காரிதம்காக கூட இது மாறும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் என்னென்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் என்னென்னா இப்போ வந்து dynamic programming algorithm often have a polynomial complexity. ஸோ அதுக்குன்னு ஒரு polynomial complexity இருக்குது. Because of the use of the principle of optimality, decision sequence contains subsequence that are suboptimal or not considered. Although the total number of a different decision sequence is exponential in the number of decision, if they are a D choice for each of the n decision, அதாவது இப்போ அதில் நிறைய சாய்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், n decision to be made, then they are do possible decision and sequence. எனக்கு நிறையா இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக எனக்கு நிறைய ரூட் இருந்தாலும் எந்த ரூட் வழியாக போனால் எனக்கு கம்மி காஸ்ட் ஆகுமோ நான் அந்த ரூட் தானே சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க டைனமிக் ப்ரோக்ராமிங் அல்காரிதம் ஆஃப்டன் பி a polynomial complexity. So next on the dynamic program algorithm recast the recursive equation into an iterative algorithm. Another important features of the dynamic program approach is that optimal solution to subproblems are retained so as to avoid a recomposition. அதாவது நிறைய நமக்கு optimal solution இருக்குது. ஸோ அதில் இப்போ அதுலேருந்து நிறைய சப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராப்ளம்லேருந்து நிறைய சப்ராப்ளம் வந்து இருக்குது, ரிட்டைன் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அது ரீகாம்படிஷன், மறுபடியும் அதே வரதை நம்ம ரீகாம்படிஷனில் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவில். தி யூசஸ் ஆஃப் திஸ் tabulated value makes it natural to recast the recursive equation into iterative algorithm. ஸோ ஒன்று எனக்கு கம்மியான எனக்கு நிறைய சொல்யூஷன் இருந்தாலும் அதில் எனக்கு எது வந்து காஸ்ட் கம்மியோ
காஸ்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம்மை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் நிறையா இப்போ வந்து மறுபடியும் ரீகம்ப்யூட் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் இன்வால்வ்ஸ் 4 ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1 கேட்டகரைஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆப்டிமல் சொல்யூஷன். அந்த ஆப்டிமல் சொல்யூஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். நம்பர் 2 ரிகர்சிவ் டிஃபைன் த வேல்யூ ஆஃப் அன் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ ரிகர்சிவை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் நமக்கு கிடைச்ச ஆப்டிமல் சொல்யூஷன்லேருந்து. நம்பர் 3 கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் த ஆப்டிமல் சொல்யூஷன். நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷனோட வேல்யூவே நம்ம கம்ப்யூட் பண்ணிக்கலாம். நம்பர் 4 கன்ஸ்டைன்ஸ் அ ஆப்டிமல் சொல்யூஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டட் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு கம்ப்யூட்டட் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷனை நம்ம கன்ஸ்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 4 அப்ரோச் வந்து டைனமிக் ப்ரோக்ராமில் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது நமக்கு. தேங்க்யூ.